மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வதாக மதுப்பிரியர்கள் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு 100க்கும் மேற்பட்ட மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடை செல்லும் நுழைவாயில் வளாக கதவை பூட்டி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சீர்காழி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மதுப்பிரியர்களை சமாதானம் செய்து கடை ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேட்டு போனதுக்கு எங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சாங்க. நாங்க அதனால இப்ப போராட்டம் பண்றோம். கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது 190 ரூபா. அதை நாங்க எல்லாருமே சேர்த்து தான் சாத்தணும். 190 ரேட்டு அங்க பாருங்க, ஒரே 90 ரூபா. இந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க 200 ரூபா. ஆனா 210 ரூபா. இவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா அதிகமா தான் விற்கிறாங்க. அப்பல இருந்து எல்லா சரக்குமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.